யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அசட்டு துணிச்சல் போதும். ஆனா அதை சமாளிக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்திருந்தா இன்னைக்கு மாட்டிருப்ப. நீ இவருக்கு தான் நன்றி சொல்லணும், இல்லனா மாட்டிருப்ப. தேங்க்ஸ் மாமா. உன்னை ஜாக்கிரதையா தானே இருக்க சொன்னேன். நீ இப்படி அலட்சியமா இருந்தனா கண்டிப்பா ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட மாட்டிப்ப. உன் சித்தி கிட்டயும் கேர்ஃபுல்லா இரு. இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்கிறது? எனக்கு பயமா இருக்கு. பேசாம நானே அம்மா கிட்ட சொல்லிடலான்னு தோணுது. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா இது ரொம்ப சாதாரணமாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. தட்டை மாத்திக்கிட்டதால இந்த கல்யாணம் உங்க கௌரவ பிரச்சனையா தான் இருக்கும். இதை சொல்றதுக்கான நேரம் சீக்கிரமே வரும். அப்ப சொல்லிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா, ராஜா சொல்றதுதான் சரி. நீ கொஞ்சம் பொறுமையா இரு துர்கா. எல்லாம் நல்லதா நடக்கும். சரிக்கா, வரேன். வாங்க மேடம், என்ன வேணும்? இந்த போட்டோ பாருங்க. ஓகே மேடம். என்ன பண்ணணும்? இத நல்லா ப்ளோ பண்ணி பெருசா போடுங்க. ஃப்ரேம் பண்ணி எங்க ஹால்ல மாட்டணும். செஞ்சிடலாம் மேடம். ஆனா என்ன ஆனா? அன்னைக்கு நான் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்தப்போ நீங்க தானே அதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா மேடம்? அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் மேடம். எனக்கு ஏன்டா இதை செஞ்சோன்னு ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்களே வந்து பெருசா பண்ணி தர சொல்றீங்களே, அதான். சார், அன்னைக்கு நான் ஏதோ மூட் அவுட்ல இருந்தேன், அப்படி சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க. இப்ப பண்ணி கொடுங்க. சரிங்க மேடம், செஞ்சு கொடுத்துறேன். அதுல பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க. பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நான் இப்ப பிரிண்ட் போட்டு கையோட எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. நீ உள்ள வரத பார்த்தேன், அதான் பின்னாடியே வந்தேன். ஹேய், நீ என்ன ஃபாலோ பண்றியா? இந்த வேலையெல்லாம் வெச்சுக்காத. ஏன் பின்னால நீ எதுக்கு வர? ப்ளீஸ் ரேவதி, கோவப்படாத. கோவமா? உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. கொல்ல வெறி வருது. போயிடு. இங்க பாரு, நான் போயிடுறேன். என் மகேஷ் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை என்கிட்ட கொடுத்துடு, நான் போயிடுறேன். நான் உன் வழிக்கே வரமாட்டேன். இத நீ பல முறை கேட்டுட்ட, நானும் பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு தராம போயிடு. தட்டி கழிக்காத ரேவதி, ப்ளீஸ் ரேவதி. மகேஷ் எங்க இருக்கான்னு ராஜாக்கு கண்டிப்பா தெரியும். ராஜா கிட்ட பேசு எனக்காக ரேவதி, ப்ளீஸ். ஏன் மகேஷ் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு ரேவதி. சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மகேஷ பத்தி எனக்கு தெரியாது. தேவையில்லாம பொது இடத்துல வந்து சீன் கிரியேட் பண்ணாத ரேவதி, ப்ளீஸ். இப்ப சூழ்நிலை மாறி இருக்கலாம், ஆனா முன்னாடி நீ என்கிட்ட அன்பா தானே இருந்த. நீ என்ன வாங்க போங்கன்னு தானே சொல்லுவ, அக்கான்னு தானே சொல்லுவ. அதெல்லாம் மறந்துட்டு என்ன திட்டாத. உண்மைதான், உன்னெல்லாம் ஒரு அக்கா மாதிரி தான் நினைச்சேன். ஆனா எப்ப நீ ஒரு கேவலமான பொம்பளைன்னு தெரிஞ்சதோ அப்பவே உன் மேல இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு. ரேவதி, ப்ளீஸ். உன்னையும் அவனையும் ரொம்ப நல்லவங்க, அப்பாவே நினைச்சு ஏமாந்துட்டு இருந்தேன். நீங்க கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தேன். உங்க சூழ்ச்சியில மாட்டி நிரந்தரமா பொதுக்குழியில விழுந்திருப்பேன். நல்ல வேலை, தெய்வ மாதிரி ராஜா வந்து உங்க 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணாரு. நீங்க 2 பேரும் எவ்வளவு கேவலமான கிரிமினல்னு எனக்கு புரிய வச்சாரு. ரேவதி, அதெல்லாம் இப்போ எதுக்கு? இங்க பாரு, என் மகேஷ் பத்தி மட்டும் நீ சொல்லிடு. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். கடைசியா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஏதாவது பேசணும்னா நீ ராஜா கிட்ட போய் பேசிக்கோ. உன்னெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம என் பின்னாடி வந்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். ரேவதி, போய் தொலை. மேடம், போட்டோ ரெடி மேடம். ஏண்டி,
என்ன கதற விட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? என்னை என் மகேஷ் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு உன் புருஷனோட சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்துடுவியா? விட மாட்டேன்டி உன்னை. நான் வேதனையில துடிக்கிற மாதிரி நீயும் துடிக்கணும்டி, கதறணும். விட மாட்டேன் உன்னை, நான் விட மாட்டேன். நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நான் பாத்துடுறேன். போன்னு சொன்னல, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ. என்னக்கா திடீர்னு கிச்சன் பக்கம் வந்திருக்க? இல்ல, இன்னைக்கு சமைக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இல்லையே, இது யாருக்கும் சமைக்க வந்த மாதிரில தெரியுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, சமைக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஏய், நீ எதுக்கு சமைக்க வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியும்? உன் வீட்டுக்காருக்காக சமைக்க வந்திருக்க, எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியெல்லாம் இல்லையே. நீ சொன்னா நாங்க நம்பிடுவோமா? உன் வீட்டுக்காருக்கு சமைக்கிறதுனால தானே உன் முகத்திலேயே ஒரு சந்தோஷம் தெரியுது. சரி சரி, நடத்து, நாங்க போறோம்.